ஆர்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.23 -1 -i என்ற கலப்பெண்களை துருவ வடிவில் காண்க. இது பார்ப்போம். -1 -i = r cos θ + i sin θ. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தில் நம்ம அந்த கலப்பெண்கள் இருக்கையே அந்த சாப்டர் 2ல் உள்ள 100 சம்ஸ் என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோமா. நீங்கள் அங்கே போய் ஸ்டடி பண்ணி பார்த்துக்கோங்கம்மா. அங்கே போய் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்ஸ் கொடுக்க, அங்கேயும் போய் படிங்க. ஓகேவா? முதல்ல இதுதான் என்னுடைய துருவ வடிவம். இப்போ ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கும். இப்போ z = x + iy = -1 -i. ஸோ தட் இஸ் x = -1, y = -1. ஓகேவாம்மா? இப்போ ஆர் கண்டுபிடிக்கும். ஆருக்கு √(x² + y²) that is equal to -1² plus -1². So 1 + 1 that is equal to √2. Okay ma. Then next alpha equal to tan inverse of y by x, that is equal to tan inverse of -1 by -1, that is equal to tan inverse of 1, that is equal to π/4. ஓகேவா? ஆல்ஃபா π/4 வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கோம்? டீட்டா கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, பாருங்கம்மா, இது ஃபஸ்ட்டு இப்படி எக்ஸ் ஆக்சிஸ் -x, ஒய் -y. இது ரியல் நம்பர், இங்கே இமேஜினரி நம்பர். ஓகேவாம்மா? இப்போ எக்ஸ் இப்போ 0 1 2 3, இங்கே -1 -2, இங்கே 1 2 -1 -2. ஓகேம்மா? இப்போ எக்ஸுக்கும் -1, ஓகே. அப்போ இந்த எக்ஸுக்கும் -1, ஒய்யுக்கும் இப்போ இங்கே தான் வருது. அப்போ எக்ஸ் கோஸ் டு நெகட்டிவ், எக்ஸ் -1. ஓகேம்மா? ஒய் கோஸ் டு நெகட்டிவ். எக்ஸோட வேல்யூ மைனஸில் இருக்குது, ஒய்யோட வேல்யூ திஸ். அப்போ என்ன குவாட்ரண்ட்? இது தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்டில் என்னது? θ = ஆல்ஃபா -π. ஏம்மா பார்த்துக்கோங்கம்மா, இந்த எக்ஸ் வேல்யூவை பார்க்கணும், ஒய் வேல்யூவை பார்க்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ் -x ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். தேர்டு குவாட்ரண்ட்டில் θ ஆல்ஃபா -π. ஆல்ஃபா -πனா நமக்கு என்ன கேட்டிருக்கேன்? θ கேட்டிருக்கான். ஆல்ஃபா என்னதுமா? π/4. ஸோ θ = ஆல்ஃபா -π. ஆல்ஃபா π/4 -π, that is equal to -3π/4. ஸோ θ என்னது? -3π/4. ஸோ துருவ வடிவம் அப்படி சொன்னதுனால நம்ம என்ன எழுதலாம்? -1 -i = r into cos θ plus i sin θ. ஆரோட வேல்யூ என்னது? ஆரோட வேல்யூ √2. ஓகேம்மா? என்ன இருக்குமா? ஆரோட வேல்யூ √2, θவோட வேல்யூ -3π/4. ஓகேம்மா? √2 cos of -3π/4 plus i sin -3π/4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √2 காஸ். என்ன பாருங்கம்மா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமாம்மா? காஸ் ஆஃப் -θ that is equal to cos θ. Sin of -θ that is equal to -sin θ. Cos of -θ அப்போ cos 3π/4. Sin -θ அப்போ -i sin 3π/4. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1 -i = √2 cos 3π/4 -i sin 3π/4. இதில் நம்ம ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு எடுக்கணும். பொதுவாக அதை எப்படி எழுதுனா, 2k cos 3π/4 plus 2k π -i sin 3π/4 plus 2k π. இது
Then next k belongs to z. இது வந்து என்னது general format. In general minus 1 minus I root 2 cos 3 இதுதான் general format. ஓகேவா? முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா கலப்பெண்களின் துருவ வடிவில்னா இதுதான் ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், தட் இஸ் ரூட் 2. தென் நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ். ஒய் பை எக்ஸ்னால் என்னது? இந்த ஒய் பை ஒய் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா பை பை 4. த நெக்ஸ்ட்டு டீட்டா, இந்த நம்ம எக்ஸ் வந்து கோஸ் டு நெகட்டிவ், ஒய் கோஸ் டு நெகட்டிவ். அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் டீட்டா வந்து ஆல்ஃபா மைனஸ் பை. ஸோ டீட்டா ஈக்குவல் டு -3/4. அப்போது ஆரோட வேல்யூ டீட்டாவோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி முடித்த பிறகு இது வந்து ஜென்ரல் 2k பை ஜென்ரல். இதில் வந்து என்ன சொல்கிறோம்? காஸ் ஆஃப் பாருங்கம்மா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா என்ன இருக்குது, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. ஓகேவா? இதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளத்துக்குள்ள ஆன்சர் இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா? என்னுடைய ஆஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் போட்டிருக்கோமா. எல்லாத்தையும் அங்கே போய் பார்த்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.